சொர்க்கம் 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 நெஞ்சம் வைத்தால் எல்லோரும் நெஞ்சில் கொஞ்சம் 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 அன்பை வைத்தால் சொந்தம் சொந்தமில்லை என்றும் பந்தமில்லை இடையில் திரைகள் மூடும் நெஞ்சில் ஈரமில்லை வஞ்சம் தீரவில்லை உறவே சோகமாகும் விதியை மன்றாடினால் நிலை மாறும் உரிமை கொண்டாடினால் பகை தீரும் பாச நீரூற்றினால் முள்ளும் மாறும் பூவாகும் कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं ஏங்க அப்படியே கண்ணசைக்காம என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த முகத்தை 25 வருஷமா பாத்துட்டு தானே இருக்கீங்க. இல்ல 25 வருஷம் இல்ல 25,000 வருஷம் ஆனாலும் சரி உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன பொண்ணா, என்ன புதுசா பாக்குற? இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியலனா? கரெக்டா கேட்டீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். வயசு எல்லாருக்கும் அதிகமாகுமா இல்ல குறையுமாங்க? இதுல சந்தேகம் இருக்கு, அதிகமாகும். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்? உங்களுக்கு வயசு குறைஞ்சுகிட்டே இருக்க. I see. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். டிப் டாப்பா ரெடியா இருக்கீங்க. அயன் பண்ண Dress சூப்பரா போட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா இத மட்டும் விட்டுட்டீங்களே ஏன்? இத மாத்தணும்னு வெச்சுக்க பாக்குறவங்க நம்ப மாட்டாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் உண்மைங்க. பத்திரம் மத்த தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்கிறீங்க. ரியலி? இல்லையா பின்ன புது மாப்பிள்ளையாச்சே. ஆஹா நல்லா இருக்க. நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷமாச்சு. 3 பிள்ளைங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதே. இந்த கதை நம்ம கிட்ட வேண்டாம். காது திருவி கையில கொடுத்துருவேன். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து இந்த வருஷத்தோட 7 வருஷம் ஆகுது. நறுக்குன்னு பேசுற பேத்தி கூட நமக்கு இருக்கு. அவளுக்கு வயசு 6. உன் பேச்ச கொஞ்சம் நிறுத்தலையா? இப்ப என்னங்கற? வயசுக்கு மீறின வையாரம் கூடாதுங்கற. தாத்தாங்கறவரு தாத்தா மாதிரி தான் இருக்கணும். பேர குழந்தை மாதிரி ஆடக்கூடாது. அதுல எனக்கும் தாத்தாவோட நடந்துக்கணும் தான் ஆசை. ஆனா உன்னை பாக்கும்போது அப்படி நடந்துக்கிறது தப்புன்னு தோணுது. அப்பா உங்களுக்கு வெக்கமா இல்ல? உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு வெக்கம்? பாருங்க, நீங்க வெக்கப்படலனாலும் உங்க பேச்ச கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி, அங்க கெஸ்ட் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, போதுங்க, உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா முகூர்த்த நேரம் கூட முடிஞ்சு போயிடுங்க. முகூர்த்த நேரம் போனா போகட்டும், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் உன் கழுத்துல கட்டின தாலி ஏற்கனவே ஒண்ணு இருக்க, மறுபடியும் நான் ஏன் கட்டணும்? இது என்ன கேள்வி? நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனால உன் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது, என் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஓகே சரி. ஐயோ போங்க, முதல்ல போங்கிறது. இங்க வாங்க. என்ன என்ன நினைச்சா போகிற, நினைச்சா வாங்குற, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓகே கண்ணு மூடுங்க. இதுக்குதானா? சரி. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணே பட்டடும் போல இருக்கு.
ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. ஏங்க ஏன் திடீர்னு கண் கலங்குறீங்க? தவறா ஏதாவது பேசிட்டேனா? என்னங்க என்னாச்சு? ஏன் அழறீங்க? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு தெரியும்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல உங்க கண்ணுல கண்ணீரா? என்னங்க என்னாச்சுங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சேன். ஆதரவுக்கு யாருமே இல்லாம, அக்னிய வலம் வராம, அம்மை மிதிச்சு அருந்ததி பார்க்காம ரொம்ப விமர்சையா நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் ரவுடிங்க மத்தியில நடந்தது. ஆடம்பரமா வாழ்ந்த உனக்கு நான் பல கஷ்டங்களை கொடுத்துட்டேன். அதையெல்லாம் நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்னென்ன பொருளா? விதிக்கு முன்னாடி நாம எல்லாம் வெறும் பொம்மைக்கு. அது எந்த வழியில கூட்டிட்டு போகுதோ அந்த வழியில போய்தான் ஆகணும். நாம இத்தனை வருஷமா அனுபவிச்சது கஷ்டம் இல்லைங்க. நமக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கைய அந்த கடவுள் உங்க மூலியமா கொடுத்திருக்கா. உங்களுக்கு மனைவி ஆகக்கூடிய பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்தது நான் செஞ்ச புண்ணியங்க. அன்னபூர்ணா, ஒரு ஆணோட முழுமையான வெற்றிக்கு காரணமா இருக்கிறது ஒரு பெண் தான் சொல்லியிருக்காங்க. பெண்ணோட வெற்றிக்கு காரணமா இருக்கிறது ஒரு ஆண் தான் யாருமே சொன்னதில்லை. நான் சொல்றேங்க, என்னோட வெற்றிக்கு நீங்க தான் காரணம். உண்மையை சொல்லணும்னா, நீ எனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நம்ம கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்ததுன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இன்னைக்கு அதை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்க. கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். கூடவே அதையும் Hello. Hello, Srikanth here. Hello, Sri. How are you? I'm fine, Dad. Many happy returns of the day. Thank you very much. Thank you. Functionல எப்படி நடக்குது, Dad? பிரமாதமா நடக்குதுடா. நீ இல்லங்கற ஒரே குறை தான். We are missing a lot, கண்ணா. I'm sorry, Dad. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அம்மா கிட்ட கொடுங்களே. இதோ இங்க இருக்க, அம்மா கிட்ட பேச. ஹலோ ஸ்ரீகாந்த். Many happy returns of the day, மம்மி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கோ. மம்மி, எனக்கு கோர்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நைட் ஃபோன் பண்றேன். ஓகே, பை. நீ எப்படிடா இருக்க? ஹலோ ஹலோ வெச்சிட்டாங்க. என்ன அன்னபூர்ணா, அவங்க ரிசர்ச்க்கு போயிருக்கான். ரொம்ப பிஸியா இருப்பான். You should take it easy. இதுக்கு போய் கண்ணீர் விட்டு அழலாமா? இது கண்ணீர் இல்லைங்க, ஆனந்தம். என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா அமையும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. உண்மையாவே சொல்றேன், என் மனசு நிறைஞ்சு போச்சுங்க. அன்னபூர்ணா, உன் மனசு இதை விட சந்தோஷமா இருக்கணும்னு, நீ இதை விட ஆனந்தமான நாட்களை அனுபவிக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே? வேண்டாங்க, எனக்கு இந்த ஆனந்தம்
சந்தோஷம் போதுங்க. எனக்கு பேராசை கிடையாது. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடணும். நான் பூவோடையும் பொட்டோடையும் உங்க மடியில கண்ணை மூடணுங்க. நோ, நல்ல நாள்ல இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த தாலி இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஒண்ணும் ஆகாது. மம்மி, டாடி, கீழே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்க ரொமான்ஸ் கேக்குதா? கம் ஆன், குவிக், போங்க டாடி. ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ. வணக்கம் சார். யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். இவங்கள பார்த்தா 3 பிள்ளைங்க பெத்த மாதிரியா இருக்கு. சும்மா இருங்க நீங்க வேற. வெக்கத்துல அவங்க முகம் செவந்துருச்சு. ஐயா வாங்கோ, கௌரி பூஜைக்கு நாழி ஆயிடுத்து. இந்தாங்க. வீட்டு எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. ஐயா, நீங்க 2 பேரும் நேரத்தை வீணாக்காம இப்படி வந்து இந்த மனையில உட்கார்ந்து கௌரி பூஜை ஆரம்பிங்கோ. கோட்டை. இஸ்வராமரூபாபியாம் யா தேவி சர்வமங்களாதயோ சம்சரணாத்ம சாந்தர்தோ ஜெயமங்கலம். ஐயா, சொல்லுங்க புரோகிதரே. அந்த பானையில இருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து இத நன்னா பிசைஞ்சு 2 பிண்டம் பண்ணுங்க. கையலமிங்க. இந்த பவித்திரத்தை போட்டுங்க. இந்த விரல்ல இதையும் போட்டுங்க. ஒருத்தருக்கு தான் பிண்டம் வைப்பா, நீங்க 2 பேருக்கு பிண்டம் வைக்க சொல்றேன். 2 பேரும் ஒரே சமயத்துல இறந்துட்டாளா? புரோகிதரே, 2 பிண்டம் வைக்க சொன்னா அதான அர்த்தம்? சொன்னதை செய்யுங்க. சரிங்க ஐயா, 2 பேரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணீங்கோ. ஐயா, விநாயகருக்கு குங்குமம் வைங்கோ. இந்த புஷ்பத்தையும் போடுங்க. நமஸ்காரம் பண்ணிங்கோ. சர்வமங்கள சௌபாகிய சித்திரஸ்து. ஐயா, இந்த மாங்கல்யத்தை எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரம் என்னன்னு சொல்லுங்க. விஷ்ணு கோத்திரம். கோத்திரம் என்ன? விஷ்ணு கோத்திரம். உங்க பேரை சொல்லுங்க. பானு பிரகாஷ். அம்மா பேரை சொல்லுங்க. அன்னபூர்ணா. இறந்தவா பேர் என்ன? சந்திரசேகர். இன்னொருத்தர் பேரு? அன்னபூர்ணா. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமா இருக்கு? 25 வருஷம். ஐயா, அவா செத்து எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆகுது. 25 సంవత్సర కర్మకాండాఖ్యం కర్మ కరిష్యే. கை எப்படி வச்சுங்க. అయోధ్యా మధురా మాయి కాశీ కాంచీ అవంతికా పురీ ద్వారావతి చైవ సప్తైతే మోక్షదాయకా. ஐயா, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தும் ஜீவ சரதாம் சதம். டாடி, தேங்க் யூ. டாடி, அது உங்களுக்கு இல்ல, அம்மாவுக்கு. ஓ, அதான் லூசா இருக்கு. மம்மி. எனக்கா? இல்ல, டாடிக்கு. ஓ, தேங்க் யூடா. தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் கிஃப்ட். மை ப்ளஷர் டாடி. மாமா, உங்க பொண்ணுக்கு நீங்க gift கொடுத்தீங்க, பார்க்க அழகா இருந்தது. அதே மாதிரி அத்தைக்கு நீங்க எதுவும் gift கொடுக்கலையா? கொடுக்கலன்னா அவ விட்டுடுவாளா? உங்க அத்தைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ். மே ஐ? இந்த ஊதுபத்தியை காட்டுங்க. தம்பி, இறந்த அந்த அம்மாவுக்கும் காட்டுங்க. காட்டுங்க. ராகேஷ்.
தம்பி இந்த பிண்டத்தை எடுத்து அப்பா கொண்டா கொடுங்க. ஐயா இந்த பவித்திரத்தை கட்டி வச்சிருங்க. அதையும் வச்சிருங்க. ஐயா வாங்கிக்கோங்க. இத ஜலத்துல கொண்டு போய் கரைச்சிருங்க. ரிவால்வர் கொடு. டேய் யாரா நீ? யாரா நீ? சொல்றா. என் டாடியை கொல்றதுக்கு உன்னை யாரா அனுப்புனா? இப்ப நீ சொல்லல, உன்னை சுட்டு கொன்னு. சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்றா. ராகேஷ் சொல்லு. ராகேஷ் ஏன் ஆவேசப்படுற? சார் என்ன மன்னிச்சிருங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல எழுந்திருப்பா. எழுந்தா. என்ன கொலை பண்ண சொல்லி அனுப்பிச்சது யாரு? சொல்றா, உன்னை யாரும் அனுப்புறது? ராகேஷ் அவனை விட உன்னை அனுப்பிச்சது யாரு? சொல்லு. பானு பிரகாஷ். வாடா. டேய் இதே மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். பானு பிரகாஷ், இவனை வச்சு உன் கதையை முடிக்கிறேன். ராகேஷ் அவனை விட்டுரு. டேடி இவனை விடக்கூடாது. நான் அவனை விடுன்னு சொன்னேன். உங்களை கொலை செய்ய வந்தனும் விட சொல்றீங்களா? முடியாது. பாவம் இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பணத்துக்காக தான் இதை செய்ய இவன் ஒத்துக்கிட்டான். பணம் கொடுத்து இவனை கொலை செய்ய சொன்னவன் தான் கொலைகாரன், இவன் இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் டாடி, இல்லன்னு சொல்லல. ஆனா இவனை சாட்சியா வச்சு அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம்ல? கொண்டு வரலாம். ஆனா இவன் தண்டனையை அனுபவிப்பானே? அனுபவிக்கணும். அப்பதான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புத்தி வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. நீ நினைக்கிறது தப்பு. குற்றவாளிக்கு தான் தண்டனை கிடைக்கணும், அப்பா வைக்கல. என் பேச்ச கேட்டு அவனை விட்டுரு. என்ன மன்னிச்சிருங்க டாடி, இவனை நான் விட மாட்டேன். இவனோட குறி தவறுனால நீங்க தப்பிச்சீங்க. ஒருவேளை இவனால ஏதாவது ஆயிருந்தா, ஓ மை காட், இவனை மாதிரி ஆளுங்களால சும்மா விடக்கூடாது. ராகேஷ், நீ உங்க அப்பா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா அவனை விட்டுரு. இவனை அனுப்பி அந்த பெரிய மனுஷனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நோ, இவனை நான் விட மாட்டேன். ராகேஷ் விடு அவனை. தம்பி நீ போப்பா. Sorry, Daddy. Sorry, my son. Let's go. சாந்தி, வர்றவங்களுக்கு தீர்த்தம் கொடுமா. சரி பாட்டி.
ராகேஷ், ராகேஷ், என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? நடக்க கூடாது நடந்துடுச்சு. அங்க ராகேஷ், அங்க நடந்தது அங்கேயே மறந்து போயிடணும். இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அங்க நடந்தது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல, மறந்து போறதுக்கு. சொல்லுடா, என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நம்ம டேடியை கொல்றதுக்கு பிளான் பண்ணா அந்த பானு பிரகாஷ்.